ஜஸ்ட் பார்க்க போக இதோட 2 வேரியன்ட் இருக்கு. கிளாசி ஒன்று இருக்கு, மேட் ஃபினிஷ் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம மேட் ஃபினிஷ் பார்க்க போகலாம். இது ஜஸ்ட்ல வந்து முன்னாடி வந்து 12 இன்ச் வீல் கொடுத்துருப்பாங்க, டியூப்லெஸ் டேக் வர கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டேக் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வண்டியை கூட பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நியரஸ்ட் ஷோரூம் வரைக்கும் நீங்கள் வண்டியை பட்டாமல் ஓட்டிக்கலாம். முன்னாடி வந்து ஃபைபர் பாடி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் மேட் ஃபினிஷ் வந்துடும். முன்னாடி வந்து கேரேஜிங் கட்டலாம் கொடுத்துருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக நல்லா வில்சன் டேக்கமாக கட்டலாம் கொண்டு கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அனலாக் ஸ்பீடாமீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க, நார்மல் அனலாக் ஸ்பீடாமீட்டருக்கு. இதில் வந்து என்னென்னா இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா வண்டி வந்து உள்ள இதை சென்சார் லூஸ் கம்பெனி இருந்தால் கூட இந்த லைட் வந்து வண்டி ஆன் பண்ண எரியக்கூடாது. வண்டி ஆன் பண்ணி எழுதிட்டே இருந்துச்சுன்னா உள்ள ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை எக்கனாமி மோடு பவர் மோடுன்னு ஒன்று இருக்குது. எக்கனாமி மோடில் போகும் மைலேஜ் நல்லா கிடைக்கும், பவர் மோடு போகும் பிக்கப் நல்லா கிடைக்கும். இது வந்து சைஸ் ஸ்டாண்ட் போட்டால் இங்கே சிம்பிள் ஒன்று காட்டும். இது வந்து இண்டிகேட் சைஸ் சிம்பிள் ஒன்று காட்டும், போட்டால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து பிரேக் லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதோ சர்க்கலான இடத்துல வண்டி நிப்பாட்டு போங்க அப்படின்னா முன்னாடி குழந்தை இருக்கு அப்படின்னா பிரேக் லாக் போட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து மூவ்மெண்ட் ஆகாது. முன்னாடி வந்து 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் இருக்குன்னா ஃபோனு சார்ஜர் ஏதாவது உள்ளே வச்சுக்கலாம். இந்த வந்து முன்னாடி வந்து ஃபுட் பேஸ் வந்து 360 பெருசாக கொடுத்துருக்காங்க. உள்ள அந்த சிலிண்டரு பேக் ஏதாவது பெருசாக வச்சுக்கலாம். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 13 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ வீல் பேஸ் வந்து என்னென்னா 1200 ஜெம்மு கொடுத்துருக்கனால கட்டடிச்சு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து மொபைல் சார்ஜர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மொபைல் சார்ஜர் இருக்குன்னா நீங்கள் ரன்னிங்கில் போய்கிட்டே இருக்கீங்க, வண்டி சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து 5 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2 லிட்டர் ஆனே வண்டி வந்து ரிசர்வில் வந்துடும். இது வந்து 5 ஸ்டெப் 10 சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேடு பாரத்தில் போகும்போது சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்து 170 கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஸ்பீட் பிரேக்கில் இருக்கும்போது அடி பாடி வந்து தட்டாமல் இருக்கும். இது வந்து பவர் வந்து என்னென்னா 5.7 நியூட்டன் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு இன்ஜின் பீக் பவர் வந்து சூப்பராக இருக்கும். இது டார்க் வந்து என்னென்னா 8.8 கொடுத்துருக்கிறதுனால வண்டி வந்து மேடு ஏறும்போது இழுத்து போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதான் ஈஸி சென்டர் ஸ்டாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதான் லேடிஸும் ஈஸியாக சென்டர் ஸ்டாண்ட் வந்து போட முடியும். ஈஸி சென்டர் ஸ்டாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக போட முடியும். இது பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க.